ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டு இருக்கோம். இன்றைய தினம் 465வது நாமாவளியாக ஓம் நிர்லேபாய நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி எதிலும் பற்றுதல் இல்லாதவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. லேபகா அப்படின்னா பூசுதல், அப்பழுக்கு, பூச்சு, களிம்பு, கலங்கம், நிந்தனை, பாவம் இதெல்லாம் அர்த்தத்தை கொடுக்கும். நம்ம பார்க்குற ஒரு பொருள் இருக்குது, அதுக்கு ஏதாவது ஒரு வண்ணத்தை பூசலாம், அதுக்கு ஏதாவது ஒரு நிந்தனை இல்லை ஒரு கலங்கத்தை உருவாக்கலாம். ஆனால் இறைவன் அந்த சக்தியை ஒன்றும் பண்ண முடியாது. அது எந்த ஜீவனுக்குள்ளே அனைத்து ஜீவனுக்குள்ளே இருந்தாலும் அந்த ஜீவனில் பற்றாமல் இருக்கும். பற்றற்றவன் சொல்கிறா இல்லையா? அதனால தான் இறைவனை வர்ணிக்கும் பொழுது வள்ளுவ பெருந்தகை பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு அப்படின்வார். அப்போ இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு உயிரும் பற்றுதலோடு இருக்கும். அந்த பற்றுதலை வைத்து கொண்டு இறை மீது பற்று வைக்கணும். மற்ற பொருள் மீது பற்று வைத்தால்தான் பல துன்பங்கள் ஜனனமாக எடுத்துகிட்டே இருக்கும், தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதே இறைவன் மீது அந்த பற்றை வைத்து விட்டால் அந்த பற்றுதல் மற்ற எல்லா பற்றுகளெல்லாம் விடுவித்து நமக்கு உயர்கதியை கொடுத்துடும். அப்போ இறைவன் எந்த தன்மையில் இருக்கார் அப்படின்னா, அவர் எந்த ஒரு பற்றுதலும் இல்லாமல் இருப்பார். அந்த தாமரை இலையில் தண்ணீர்லேயே அந்த தாமரை இலை இருந்தாலும் தண்ணி ஒட்டாமல் அப்படியே இருக்கும். எல்லா உயிருக்கு உயிராக இருந்தாலும் உயிர்களுடைய அந்த ஆணவம், கர்மம், மாயை, மும்மலங்கள் இறைவனை பற்றாது. அது மாதிரி அந்த சாம்பலை எதால் எரிக்க முடியும் அப்படின்னா முடியாது. அது மாதிரி அந்த தன்மை, இறை தன்மை எப்படி இருக்குன்னா எதுலேயும் பற்றுதல் இல்லாமல் இருக்கார். அப்பேற்பட்ட அந்த பரம்பொருளையே நினைந்து மற்ற எந்த விதமான நிந்தனைகள்லாம் செய்யாமல் அந்த இறை சக்தியே ஏகாந்தமாக நினைத்து இருக்க அந்த நிலை நமக்கு சித்திச்சிடும். அதனால தான் இறைவன் எப்பேற்பட்ட வஸ்து அப்படின்னா எப்பொழுதும் எதிலும் பற்றுதல் இல்லாமல் இருக்கக்கூடியவராக இந்த நாமாவளி முருகன் அழகாக வர்ணிக்கிறது. ஓம் நிர்லேபாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.